Hi friends, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பில் எப்படி ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, ஓகே. நம்ம டெக்மின்ற யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க எப்படி நம்ம யூடியூப்பில் நம்ம பார்த்தீங்கன்னா ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி ஒரு ஐடியாவாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்ச் ஹவர்ஸும் ரீச் பண்ணியும் கூகுள் AdSenseல் பார்த்தீங்கன்னா $100 ரீச் பண்ண தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் பேமெண்ட் பேங்க்குக்கு வரும்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. $100 ரீச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா 3 விஷயம் பண்ணலாம். முதல் விஷயம், கண்டினியூஸாக உங்களோட வீடியோவை போட்டு ஒரு நல்ல குவாலிட்டி கண்டென்ட்டாக எடுத்து வீடியோ போடுறதால உங்கள் வீடியோ வைரல் ஆகி அது மூலிமா ரெவன்யூ வரலாம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் காசு கொடுத்து எங்கேயாவது மணி கொடுத்து ஒரு ஆப் மூலியமாவோ இல்லை யாருக்கிட்டையாவது மணி கொடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா $100 ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் இந்த வீடியோவில் எந்த ஒரு செலவும் இல்லாமல் நம்ம அடிக்கடிக்கு வீடியோ போட்டாலும் நம்மளால் ரெவன்யூ பார்த்திங்கன்னா அதிகப்படுத்த முடியாது. ஏன்னா பார்த்திங்கன்னா 1000 வியூஸ் போனால் தானுமே, அதாவது $0.5 வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் இழுத்துட்டு போய்டும். ஆனால் இந்த வீடியோவில் எப்படி $100 ஈஸியாக ரீச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாஸ் இருக்குது. சரி, ஓகே. இந்த ஐடியாவை நானும் பார்த்திங்கன்னா ஒரு 4 நாள் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணேன். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா 4ஆம் நாள், அதாவது ஒரு 5 நாள் கழித்து தான் பார்த்திங்கன்னா நான் ட்ரை பண்ணதுக்கான பலனே கிடச்சிது, தெரிஞ்சுது எனக்கு. இப்படி தானா அப்படின்ட்டுன்னு அந்த விஷயத்தை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். சரி, ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா யூடியூப்பில் பார்த்திங்கன்னா நம்ம ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஆனால் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக பண்ணக்கூடாது. ஒரு சின்ன ஒரு ஐடியா தான் இது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ் மினி ப்ரௌசர்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோர்லேயே ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை பார்த்திங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். எக்ஸ் மினி ப்ரௌசரை டவுன்லோட் பண்ண உடனே அதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜிமெயில் லாகிங் இல்லாமல் நம்ம வீடியோவை ப்ளே பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரி, ஓகே. நான் எக்ஸ் மினி ப்ரௌசரை பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுறல, இதே மாதிரி நீங்களும் டவுன்லோட் பண்ணுங்கள். எக்ஸ் மினி ப்ரௌசரை பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த எக்ஸ் மினி ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறப்போ ஆப் உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா யூடியூப் லிங்க் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா யூடியூப்னு போட்டு கீழே அந்த ஆப் லோகோவை நீங்கள் கிளிக் பண்ணுறப்போ அது டேரெக்டாக யூடியூப்குள்ளே போகும். எந்த ஒரு லாகிங்கும் இல்லாமல் டேரெக்டாகவே யூடியூப்குள்ளே போய்ட்டு ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். சரி, ஓகே. அதுக்குள்ளே போயிட்ட உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ ப்ளே பண்ணுறதுல ஒரு இதுவும் ஆக போகிறதில்ல. நான் சொல்கிற மெத்தட் என்னென்னா கண்டினியூஸாக உங்கள் சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் ப்ளே பண்ணணும். அதுதான் இந்த வீடியோ. சரி, ஓகே. அது எப்படிப்பா ப்ளே பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் யூடியூப் சேனல் நேமை சர்ச் பண்ணணும். உங்கள் யூடியூப் சேனல் நேமை சர்ச் பண்ணி அதை கீழே எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு வீடியோ ஒரு 2 மினிட்ஸ் பார்க்கணும். அந்த வீடியோ 2 மினிட்ஸ் பார்த்த பிறகு மறுபடியும் இன்னொரு வீடியோவை ப்ளே பண்ணி அதுக்கப்புறம் அந்த வீடியோவில் உங்களோட லோகோ இருக்கும், அதாவது யூடியூப் சேனல் லோகோ இருக்கும். அந்த லோகோவை கிளிக் பண்ணுங்கள். அந்த லோகோவை கிளிக் பண்ண உடனே அது உங்களோட யூடியூப் சேனலோட என்டர் பேஜுக்கு வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அந்த ப்ளேலிஸ்ட்டை நீங்கள் தேடுங்க. ப்ளேலிஸ்ட்டை தேடின உடனே அதை கிளிக் பண்ண உடனே அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு ப்ளேலிஸ்ட்டு நிறையா வீடியோஸ் நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்கள்ல, அதில் எந்த ஒரு ப்ளேலிஸ்ட்டில் அதிகப்படியான வீடியோஸ் இருக்குது, எந்த ப்ளேலிஸ்ட்டில் வியூஸ் அதிகமாக போயிருக்கு, எந்த ப்ளேலிஸ்ட்டில் அதாவது பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான வீடியோஸு கொஞ்சம் லென்த்தான வீடியோஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்து, இல்லை நீங்கள் ஒரு ப்ளேலிஸ்ட்டை கரெக்டான ப்ளேலிஸ்ட்டை ரெடி பண்ணி அதை பார்த்தீங்கன்னா இந்த ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ண உடனே வீடியோஸ்லாம் லைனாக நிற்கும். அதை என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அடுத்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக இந்த இதுவில் ஆட்ஸ்லாம் ஓடி ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். சரி, ஓகே. இது பார்த்தீங்கன்னா இது ப்ளே பண்ணுறதால உனக்கு ஏதாவது யூடியூப் சைட்லேருந்து பிரச்சனை வருமானு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வராது. ஆனால் இதை நீங்கள் கண்டினியூஸாக ப்ளே பண்ணக்கூடாது. இதை பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் எப்படி ப்ளே பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ப்ளே பண்ணுறேன், அதோட ஈவினிங் ப்ளே பண்ணுறேன், அப்புறம் ஆஃப்டர்நூன், இந்த 3 டைம் தான் ப்ளே பண்ணுறேன். நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 o'clock ப்ளே பண்ணுறேன். இதால் தான் எனக்கு ரெவன்யூ பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிது. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்காது. டைம் இல்லாதப்போ மார்னிங், ஈவினிங் இந்த கண்டிப்பாக இந்த டைமில் தூங்குறதுக்கு முன்னாடி எழுந்த பிறகு நீங்கள் இந்த வீடியோஸை இந்த ப்ளேலிஸ்ட்டை அதாவது பார்த்தீங்கன்னா ஒரே ப்ளேலிஸ்ட்டை நீங்கள் உங்கள் மொபைலில் ப்ளே பண்ணக்கூடாது. வெவ்வேறு ப்ளேலிஸ்ட்டாக இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் நீங்கள் ப்ளே பண்ணுறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூடியூபோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இன்க்ரீஸ் ஆகிறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூடியூப்பில் நம்ம நார்மலாக மணி எடுக்க ஆரம்பிச்சிடலாம். சரி, ஓகே. இந்த வீடியோவில் எப்படி பார்த்தீங்கன்னா நான் மேலோட்டமாகவே சொல்லிட்டேன். ஆனால் இல்லைப்பா எனக்கு பார்த்தீங்கன்னா நீ அதை எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு டெமோ வீடியோவாக காமி
அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதனா தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க. இல்லை நான் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸில் நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணேன், இந்த வீடியோஸ்லாம் நான் பார்த்தேன், பட் ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு அது ஒர்க் ஆகலை, ஆனால் உங்கள் வீடியோவை பார்க்குறப்போ எனக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக்கை போட்டு நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடச்சி ஓகே நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டான வீடியோஸை தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அப்போ தான் நாங்கள் வீடியோவோ குவாலிட்டியான கண்டென்ட்டாக எடுத்து உங்களுக்கு மேக் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி ஓகே, இந்த வீடியோவில் தெளிவாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டோம். நம்ம வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனல் டச்சுக்காக நாக்கெல்லாம் ரொம்ப வெயிலில் இழுத்துக்கிச்சு, அதெல்லாம் கூல்ட்ரிங்க்ஸ் அடிச்சுக்கிறேன். Thank you.